வெல்கம் பேக். இது மிரர் 1.1 சேனல். நம்ம இந்த வீடியோவில் Poco X3 மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் சூப்பரான ஃபீச்சர்ஸோட மார்க்கெட்டில் வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் உங்களுக்கு ப்ளூ கலர்லேயும் கிரே கலர்லேயும் கிடைக்குது. கிரே கலர் உங்களுக்கு கிட்டத்தட்ட பிளாக் கலர் போல தான் இருக்குது. பேக்கில் உங்களுக்கு போக்கோன்னு அவங்க கம்பெனி நேமை பெருசாக எழுதியிருக்காங்க. எம்ஐயில் எழுதுகிறா போல் சின்னதாக எழுதியிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க ரொம்ப பெருசாக எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் லுக்காக தான் இருக்குது. பேக்கில் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமர்ஸ்க்குலாம் ஏற்றா போல் இந்த மொபைலில் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பட் 6000 mAh பேட்டரியை ரீஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 hours ஆகும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. பட் சீக்கிரமாக மொபைல் ட்ரை ஆகாது. கேமர்ஸ்க்குலாம் ஏற்றா போல் தான் இருக்குது. இந்த மொபைலோட ப்ராசஸர் Snapdragon 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. Poco X2ல உங்களுக்கு 730 யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த 730 ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி 732 தந்திருக்காங்க. இதோட ஸ்கோர் உங்களுக்கு 3 lakhs மேலே போகுது. பட் 730யோடது 2,70,000 அப்படி தான் இருந்துச்சு. இந்த ப்ராசஸரை பற்றி சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ப்ராசஸர் தான். ஹெவி கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கும் சரி, மொபைல் சாதாரணமாக யூஸ் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ப்ராசஸர் ஒரு ஹை லெவலான ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இதோட கேமரா தான். 64 மெகாபிக்சலுக்கான கேமரா சோனி IMX682ஓட தந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல்னாலே சூப்பராக இருக்கும். அதுலேயும் இவங்க சோனி IMX682 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான கேமராவை தந்திருக்காங்க. இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக பெட்டரான இமேஜஸை எடுக்கலாம், கிளியரான ஃபோட்டோஸையும் எடுக்கலாம். கூடவே இங்கே 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் தந்திருக்காங்க. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சாரும் தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் தந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இவங்க 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸும் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் தந்திருக்கிறது அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் கேமரா இவங்க ரொம்பவே சூப்பரான கேமராவை தான் தந்திருக்காங்க. ரியர் கேமரா போலவே ஃப்ரண்ட் செல்ஃபிலையும் உங்களுக்கு சூப்பரான கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. 20 மெகாபிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் உங்களுக்கு நைட் ஸ்கேப் மோடும் இருக்குது. இந்த Poco X2 மொபைலை வச்சு நீங்கள் 4K குவாலிட்டிக்கு வீடியோவை கண்டிப்பாக எடுக்கலாம். மொபைலோட டிஸ்பிளே உங்களுக்கு 6.67 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணலை. AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க யூஸ் பண்ணலை. பட் இவங்க 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்மூத்தான டிஸ்பிளேவை தந்திருக்காங்க. கூடவே இவங்க 240Hzக்கு டச் சாம்பிளிங் ரேட்டும் தந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளே, ஸ்மூத்தான டிஸ்பிளேவை தான் இவங்க தந்திருக்காங்க. பட் என்ன ஒரு சின்ன குறைனா, நிறைய பேர் இப்போ 18,000 19,000 மொபைல் வாங்கும்போது கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே எதிர்பார்க்குறாங்க. பட் இவங்க அந்த ஃபீச்சரை இவங்க தரலை. இந்த மொபைலில் உங்களுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சுவல் வந்து உங்களுக்கு சென்டரில் தான் இருக்குது. இந்த மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரீசெண்டாக லான்ச் ஆகிற மொபைல்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கா போல் சைடில் தான் தந்திருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 225 கிராமில் கொஞ்சம் வெயிட்டான மொபைல் தான் இது. சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 சைடும் உங்களுக்கு சவுண்ட் கேட்குறா போல் ஒரு சூப்பரான சவுண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ரேம் உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. ஸ்டோரேஜ் 3 கிடைக்குது. 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 17,000 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 18,500 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 20,000 கிடைக்குது. ஸோ ஓவராலாக மொபைல் பற்றி சொல்ல போனால் ஒரு டீசெண்டான மொபைல் தான் தந்திருக்காங்க. நல்ல பேட்டரி, நல்ல ப்ராசஸர், கேமராவும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். கேமர்ஸ் இந்த மொபைலை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸை தர ப்ராசஸர் தான் Snapdragon 732. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ போடுறதுக்கான யூஸ்ஃபுல் என்னென்னா நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும்தான். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.